வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். பாசிட்டிவா ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபைனலா நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளக்சுவேஷன் ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத மார்க்கெட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த வகையில ஐடிசியோட டார்கெட் இப்ப ரைஸ் பண்ணியிருக்காங்க. 20% அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் பிரைஸ் 563 ரூபாய்ன்ற லெவலுக்கு இப்ப ஹை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹோட்டலோட டிமாண்டும் சரி, அக்ரி பிசினஸ் ரிவைவல் ஆகிறதுனால இது ரெண்டுமே எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். அதனால இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ரைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் ப்ரோக்கரேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோதிலால் ஒஸ்வானை பொறுத்தவரை வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸலண்டா நெக்ஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க ஃபார்மா செக்டர் பிளஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 5 குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன, ஸோ அது இப்போ என்ன லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபைனலா ஒரு மெகா ஐபிஓ நெக்ஸ்ட் இயர்ல ஓபன் ஆக போகுது. டாடா கேபிட்டல் 15,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் ரைஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாடா குரூப்ல ஒரு சில கம்பெனிஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் வச்சிருந்தா அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல டாடா கேபிட்டல் அப்ளை பண்ண முடியும். அது என்னென்ன கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இதுல அனலைஸ் பண்ணலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ஹோட்டல் பிசினஸ் டீமர்ஜ் ஆக போகுது. அதனால ஹோட்டலோட டிமாண்ட் இப்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே ரீசன்னால தான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜிலையும் சரி, அது இல்லாம அக்ரி பிசினஸ் பிளஸ் ஹோட்டல் டிமாண்ட் இது எல்லாம் எக்ஸலண்டா இருக்கிறதுனால ஐடிசியோட டார்கெட்டை 563 ரூபாய்ன்ற லெவலுக்கு இப்ப ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிகரெட்ல என்னதான் டேரிஃப் வந்தாலும் அவங்க இமீடியட்டா கஸ்டமர் மேல பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டேரிஃப் ஹைக்கால பெரிய அளவுக்குலாம் சிகரெட் குறைய போறது கிடையாது. ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆனாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது. அதனால ஐடிசி ஸ்டாக் டெஃபினட்டா இதுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கு. அதர் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுனால எல்லாரோட போக்கஸும் இப்ப ஐடிசி ஸ்டாக் மேல இருக்குது. ஆனா இமிடியட் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஸ்டேபிளான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ல இருக்குது. ஐடிசி ஹோட்டலை பத்தி நம்ம டீடைலாவே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்களுக்கு நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ், எஜுகேஷன், பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஐடி இருக்கு, சிகரெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அக்ரி பிசினஸ் கொஞ்சம் ரிவைவல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால ஐடிசிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த டார்கெட்டை இவங்க ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நியூஸ் தான். யாருமே இந்த ஸ்டாக்கை சப்போஸ் உங்களுக்கு ஹோட்டல் ஷேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் டேட்டுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் டேட் அவங்க ஜனவரி 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டலுக்கோசரம் யாரும் ஐடிசி லிமிட்டடை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க ஒருவேளை வேணும் அப்படின்னாலும் நீங்க 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி 10 வர்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபிராக்ஷனல் வேல்யூ எதுவுமே கிடைக்காம ரவுண்ட் ஆஃப்ல உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி ஹோட்டல் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறப்ப ஒரு செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பேட் என்ன பண்றாங்க, செல் பண்ண போறாங்களாங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இது இந்தியன் ஹோட்டல் ஆகட்டும், ஓப்ராய் ஹோட்டல், லெமன் ட்ரீ இதோட வேல்யூஷனுக்கு இது எப்படி லிஸ்ட் பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். ஸோ ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகி நீங்க பை பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணியே நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். டாடா குரூப்ல டாடா டெக்னாலஜி ஐபிஓக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஐபிஓ டாடா கேபிட்டல் வரப்போகுது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 15,000 கோடிக்கு பக்கமா இந்த ஐபிஓ மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ் இந்த 3 ஷேருமே 10%க்கு மேல ஒரு ஹைக்கா மார்னிங் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் வியூல இந்த 3 கம்பெனி டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ் இந்த ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ல அப்ளை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாருமே டாடா மோட்டார்ஸும் சரி, டாடா கெமிக்கல்ஸும் ஹோல்ட் பண்ணுவோம். நம்ம இந்த ஐபிஓ ஓபன் ஆகுறப்ப
ஃபைனல் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இந்த 3 ஸ்டாக்ஸ்ல இருந்தா நம்ம ஷேர் ஹோல்டர்ல அப்ளை பண்ணலான்ட்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 3% அப்சைடு மூவ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி டாடா கெமிக்கல் வந்து ஒரு 2%க்கு பக்கமா மூவ் ஆயிருந்துச்சு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5%க்கு பக்கமா மூவ் ஆயிருந்துச்சு. டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்ல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் இவங்க அந்த அளவுக்கு ஐபிஓ இன்ட்ரோடியூஸ் பண்றதில்ல. இது வந்து ஒரு பெரிய லெவல்ல மார்க்கெட் கேபிட்டல்ல வந்து ஐபிஓ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டாடா குரூப்ல வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டார்ஸ்ல இருந்து டாடா பினான்ஸ் இருக்கு, அதையுமே வந்து டிமெர்ஜ் பண்ணி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்றப்ப இது வந்து ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டர்ல எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஏன்னா பினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை கொண்டுட்டு வருவாங்க. அந்த ட்ரஸ்ட் வர்றப்ப இதுக்கு வந்து ஈஸியா வந்து கஸ்டமர் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஃபண்ட் ரைஸ் பண்றப்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த 3 செக்டரையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டர் இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, எஃப்எம்சிஜி செக்டர் இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே அதாவது டாப் 5 இருக்கிற டாக்டர் ரெட்டிஸ், டிவிஸ் லேபார்டரி, சன் ஃபார்மா, சிப்லா, சைடஸ் வெல்னஸ் இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க 10 இயர்ஸ் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் இயரே வந்து ஒரு நல்ல growth கொடுக்கும். அது 10 to 12% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மோதிலால் அஸ்வான்ஸ் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸை பத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிஇல இருக்கு. டிவிஸ் லேபார்டரி மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, சன்ஃபார்மா 40க்கு பக்கத்துல இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிலோ 30 கீழே வந்து பிஇ ரேஷியோ இருக்கும். அதர் பேராமீட்டரும் வந்து நம்ம செக் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. இந்த டாப் 5 கம்பெனிஸ்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா மோதிலால் அஸ்வான் பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 கம்பெனிஸ் வந்து ஃபார்மா செக்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல வெல்த் நெக்ஸ்ட் இயர்ல ஜெனரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லூபின் கொடுத்துருக்காங்க, பிரைமல் ஃபார்மா கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் ஹெல்த் கேர் கொடுத்துருக்காங்க, மேன்கைண்ட் ஃபார்மா இருக்கு. இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை பெருசா எதையுமே ஃபோக்கஸ் பண்ணதில்லை. அதுவும் 10 to 12% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும் ஃபினான்சியல் இயர் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் இது வரைக்கும் நானும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பிஇ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருந்தாலும் எல்லா கம்பெனிஸ் லூபின் ஆகட்டும், மேன்கைண்ட் ஃபார்மா, மேக்ஸ் ஹெல்த் கேர், பிரைமல் ஃபார்மா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 35க்கு மேல பிஇ ரேஷியோஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பிளட்ஜிங் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கடனும் இல்லாத கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேன்கைண்ட் ஃபார்மா 1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு, மேக்ஸ் ஹெல்த் கேரும் வந்து 1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனிஸா தான் இருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதோட ஃபியூச்சர் growthம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இது ஹையர் பிஇ வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பத்தி நீங்களும் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 ஸ்டாக்ஸ் இல்லாம இந்த ஸ்டாக்ஸையும் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கங்க. ஏதாச்சும் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து ஃபார்மா செக்டர்ல எஸ்ஐபி மாடலையோ இல்ல லம்சம் மாடலையோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் இல்ல அப்படின்னாலும் ஃபார்மா ETF இல்ல ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எஸ்ஐபி மாடல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. 10 to 15 இயர்ஸ் தவிர்க்க முடியாத செக்டரா வந்து ஃபார்மா செக்டர் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.